கடை நேம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் நைட்டு கடை. நம்மளுடைய கடை சைடிஸே ஒரு 8 வகை இல்லை 9 வகை இருக்கும். பெப்பர் சிக்கனு, செட்டிநாடு, உப்பு கறி போடுவேன். மட்டன்ல வந்து மட்டன் சுக்கா, போட்டி போடுவேன். தலைக்கறி, பிரான் இருக்கும், மீன் இருக்கும். அற்புதமா இருக்கு. அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பரோட்டாக்கு மீன் குழம்பு அப்படியே உள்ள கலக்கி உள்ள போய் ஒரு மாதிரி சூப்பரா பண்றாங்க. செம டேஸ்ட். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைட்டன் தமிழ்ல பார்த்து வந்திருப்பேங்க. வேளச்சேரியில பிரெஞ்சு உணவகம், பிரெஞ்சு நைட்டு கடைன்னே சொல்லலாம். ஒரு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கடை. நண்பர்கள்லாம் எவ்வளோ சாதிப்பாங்க. நண்பர் இருந்தால் ஒரு நண்பர் இருந்தாலே சாதிக்கலாம்னுவாங்க. இங்கே ஒரு கூட்டம் ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கடை நைட்டு கடை போட்டிருக்காங்க. ஸோ அது சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகை 10 வகை சைடிஷ்லாம் இருக்கா. அது இட்லி தோசை எல்லாம் யூஸ்வலாக இருக்க மாதிரி இருக்கும். கடைக்குள்ள போயிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம கடை நேம் என்ன? கடை எங்க ப்ரோ இருக்கு? கடை நேம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் நைட்டு கடை. நம்மளுடைய கடை நேம். நம்மளுடைய கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா வேளச்சேரி டு தரமணி போற ரோட்ல கிரியாஸ் ஆப்போசிட்ல இருக்கு. டான்சி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே. எவ்வளவு நண்பர்கள் சேர்ந்து பண்றீங்க? நாங்க நண்பர்கள் கணக்கு எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பேர் வீட்டாண்ட இருந்தோமோ அத்தனை பேர் அப்படியே இங்க வந்து கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே பிசினஸ் பண்ணும்போது ஸோ இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய முரண்பாடுலாம் இருக்கும்ல. நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க பிசினஸ்? சின்ன வயசுல இருந்து ஒரு கோஆர்டினேஷன் எங்களுக்குள்ள இருந்தது. அதை அப்படியே இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். 2-3 பிசினஸ் பண்ணோம். அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் இதுல வந்து உள்ள வந்தோம். இது நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாருமே. சாப்பிட்டு அது நல்லா இல்லாம ஓகே நம்ம போட்டா இந்த மாதிரி நல்லா போடணும்டா அப்படின்ட்டு ஏதாவது நிறைய கடை இருக்கு. ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டு ஏமாந்த கடைலாம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஆகக்கூடாது தான் நல்லபடியா பார்த்து பக்கத்துல இருந்தே எல்லாமே பண்ணி கொடுக்குறது. அதே மதியம் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவேன். உப்பு எல்லாமே இருக்கா, காரம் இருக்கா எல்லாமே செக் பண்ணி தான் இங்க எடுத்துட்டு வந்து போடுறது. கடையில என்னென்ன ஐட்டங்க ப்ரோ இருக்கு? ஒரு சைடிஸே ஒரு 8 வகை இல்லை 9 வகை இருக்கும். சிக்கன்லயே 3 சைடிஸ் இருக்கு. பெப்பர் சிக்கனு, செட்டிநாடு, உப்பு கறி போடுவேன். மட்டன்ல வந்து மட்டன் சுக்கா, போட்டி போடுவேன். தலைக்கறி, பிரான் இருக்கும், மீன் இருக்கும். ஈரல், சிக்கன் லிவர் இருக்கும். மெயின் டிஷ்னா நம்ம சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இடியாப்பம், இட்லி இருக்கும். நைட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் நம்மள்கிட்ட. கொத்து பரோட்டா முதல்ல எல்லாமே நைட் என்னென்ன கிடைக்குதோ எல்லா டிஃபன். அதான் ஒரு கூட்டமா சேர்ந்து நடத்துறீங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கண்டிப்பா வாழ்த்துக்க. ஸோ டைமிங் ப்ரோ எந்த டைம் தான் கரெக்டா இருக்கும்? 7 to 11 வரைக்கும் இருக்கும். டிஷ் எல்லாமே இருக்கும். எல்லா நாளுமே ஷாப் ஓப்பன். நானும் போயிட்டு உங்க டிஷ் எல்லாமே ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸோ கைஸ், இவங்க கிட்ட இருக்க ஐட்டத்துல எல்லாமே வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த பிளேட்ல கல் தோசை வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு கலக்கியும் வாங்கி வச்சிருக்கேன். பரோட்டா வாங்கியிருக்கேன். இடியாப்பம், அதை எடுத்து நைஸு, முட்டை நைஸு, அது இதுன்னு எல்லாமே போடுறாங்க. கிட்ட மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி ஐட்டமும் வச்சிருக்காங்க. நான் வந்து மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். அப்புறம் இவங்க வச்சிருக்கேன் நான்வெஜ் பிளேட்டர்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எல்லாமே சாப்பிட முடியாதனால என்னென்ன வாங்கியிருக்கேன்னா மீன், வறுத்த மீனும் இவங்க போடுறாங்க. ஸோ நைட்லேயும் வறுத்த மீன் போடுறாங்க. அது இல்லாமல் போட்டி குடல்னுவாங்கள்ல, ஸோ ஆட்டு குடல் அது வாங்கியிருக்கேன். செட்டிநாடு சிக்கனு, இறாவும் போடுறாங்க மக்களே. இந்த பாருங்க, பொடி இறான்னு பார்த்தா இறாவும் நல்லா சைஸாக இருக்கான். பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கேன். வறுத்த கறின்னு ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ அந்த வறுத்த கறியும் வாங்கியிருக்கேன். ஈரலும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட்டர் எல்லாமே வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க அந்த தோசை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு எனக்கு. ஸோ அதாவது தோசை மீன் குழம்பு வந்து போயிடலாம். அப்படியே கல் தோசை கல்லில் போடும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மாவு எடுத்து அழகாக போட்டிருந்தாங்க. தோசையை பிச்சு அந்த மீன் குழம்புல ஒரு டிப் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம். அப்படியே இருந்துங்க. மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம மீன் குழம்பு இட்லி சாப்பிட்ருப்போம். மீன் குழம்பு தோசைக்கும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது. நல்லா இருக்குங்க. இவங்க தேங்காய் வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு காரசாரமான மீன் குழம்பு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மீன் குழம்போட லைட்டு அந்த பிஞ்சோட புளிப்பு எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீன் பீஸு ப்ளஸ் அது இல்லாமல் கறி குழம்பு கூட நார்மலாக கறி குழம்பா கொடுக்காமல் அதில் கறி பீஸ்லாம் வச்சு போட்டு தந்துருக்காங்க. சூப்பருங்க. இவங்ககிட்ட பரோட்டா இருக்குது. பரோட்டாவே கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா அந்த மாதிரி போடுறாங்க. பரோட்டாவும் வச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படி இருக்குன்ட்டு நான் இந்த பிளேட்லேயே கலக்கியும் வாங்கிட்டேன். ஸோ எப்படி இதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பையும் பரோட்டா பிச்சு கலக்கியோட ஒரு பைட் போயிடலாம் அப்படி இதுன்ட்டு.
அற்புதமா இருக்கு. அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பரோட்டாவுக்கு மீன் குழம்பு அப்படியே உள்ள கலக்கி உள்ள போய் ஒரு மாதிரி சூப்பரா பண்றாங்க. செம டேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வாங்கியிருக்கேன் அந்த சைடிஷ்லாம் போயிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு உங்களுக்கு. மீன் வறுவல்ல நல்லா மசாலா இறங்கி இருக்கு. இந்த சாப்பிட இந்த மசாலா கோட்டிங் மேலே அந்த கொத்தமல்லாம் போடும்போது அந்த மீனோட இது மசாலா நல்ல ஃப்ளேவராக இறங்கி உள்ள ஜூசினஸாக இருக்கு. சூப்பராக இருக்கு. குடல் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். குடல் நறுக்குன்னு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற காரம் அவங்க அந்த கடலைப்பருப்பு போட்டு பண்ணுற அந்த மாதிரி இல்லாமல் ஆனியன் தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கு. குடல் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. அது சாப்பிடும் போதே அந்த நீச்சு ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கிட்ட இருக்க செட்டிநாடு சிக்கன் இவங்களும் ஸ்பெஷலாக போகிற செட்டிநாடு சிக்கன் எதுவும் பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கனோட நீங்கள் அந்த தோசை பரோட்டா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி பிளாஸ் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செட்டிநாடுக்கு ஏற்ற மசாலான்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா போட்டு பண்ணியிருக்கனால அந்த சிக்கன்லேயே மசாலாலாம் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. உங்கள்கிட்ட இறா இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. நல்லா இறாவும் நல்லா பெரிய சைஸாங்க இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இறா மைல்டா இருக்கு. உங்களுக்கு அந்த இறாவோட ஃப்ளேவர் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. அந்த சீமெரினோட அந்த இது எதுவுமே தெரியாம சூப்பரா க்ளீன் பண்ணியிருக்காங்க. இறாவோட மசாலா அற்புதமா இருக்குங்க. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. செம. இறா மட்டுமே தனியாக சாப்பிட்டே இருக்கான் போல. ஸோ பெப்பர் சிக்கன் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன்ல அந்த காட்டம் பார்த்தீங்கன்னா நம்மள அந்த பெப்பர் காட்டம் ப்ளஸ் இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து தருது. சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் அந்த பெப்பரோட ஃப்ளேவரும் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. சூப்பராக இருக்கு. சீரகம் மிளகு ஸோ அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்த்து அப்படியே பிளாஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கு. பெப்பர் சிக்கன் ஒரு மாதிரி பண்ணுறான். செம்மையாக இருக்கு. சூப்பருங்க. சைடிஷ்ங்க வந்து ஒரு டே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வரும்போது ஒரு 5 சைடிஷ் வச்சுருப்பாங்க, ஒரு நாள் 6 சைடிஷ் வச்சுருப்பாங்க. ஆட்டோட தலாலாமே இருக்குமா. ஸோ வறுத்த கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே நம்ம மசாலா பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம்ல, பாயில் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் இது ஃப்ரை பண்ணி அதுக்கடுத்து மசாலா ஏற்றி பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஃப்ரை பண்ண கறியோட மசாலா பண்ணுற மசாலாலாம் அப்படியே ஹோம்மேட் மசாலா, கை மசாலா அரைச்சி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கனால ஒன்னொன்று டிஃப்ரென்ஸ் பண்ணி சாப்பிட முடியுது. வந்தீங்கன்னா இந்த வறுத்த கறி சாப்பிட்டு பாருங்க. ஒரு தனி ஃபீல் இருக்கும். கறியை நம்ம ஃப்ரை பண்ணி குழம்புல பண்ண மாதிரியும் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஈரலும் இருக்கு. ஸோ ஈரல் இந்த மாதிரி சைடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரல் 80 ருபீஸும் சைடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்க குவான்டிட்டி வந்து வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதோட குவான்டிட்டியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. ஈரல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இவங்க வந்து இந்த கல்லீரல் ப்ளஸ் அந்த சாஃப்ட் ஈரலும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஈரல் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவங்க இந்த சைடிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற விதமே அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. அதை சாப்பிடும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட வரைக்கும் ஃபுட்டெல்லாம் எப்படின்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி குழம்பு வந்து இவங்க இந்த குழம்பு ஊற்றுவா அந்த குழம்பு ஊற்றுவேன் இல்லாமல் நீங்கள் என்ன குழம்பு வேணும் அந்த எல்லா குழம்பும் ஊற்றுவாங்க. நீங்களே கூட ஊற்றிக்கலாம். இந்த கடையில் சைடிஷ் வந்து ஸோ வந்து சாப்பிட்றது வர்த்தானா வந்து சாப்பிட்றது ஒரு வர்த்தான ஸ்பாட்னே சொல்லலாம். இருக்க கடையோட லொக்கேஷனும் சொல்லிடுறேன். நம்ம கிரியாஸ் இருக்கு வேளச்சேரியில் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறுறோம். அது மாதிரி கிரியாஸ் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கடை லொக்கேஷன் இருக்குது.